இதான் எங்கள் வீடு பாருங்கள். முன்ன எப்படி இருந்தது என் மாமியார் இறக்கும் போது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வீடை இப்போ வந்து நான் சுத்தம் பண்ணி காலி பண்ணி போட்டது இப்போ திருப்பியும். அப்போ எல்லாம் வீடு வாடகைக்கு விடலன்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தோம். முருங்கை மரம் தெரியுதுங்களா, அழகாக இருக்கா? இந்த பாருங்கள். பாத்ரூமுக்கு இப்போ வெளியிலேருந்து உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த பாருங்கள். முன்ன வந்து டேங்க் வச்சுருந்தோம்ல அந்த இடம் அது, அதை வந்து கவர் பண்ணியாச்சு. முன்ன ஓப்பனாக இருந்தது, இப்போ கவர் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இருந்த மோட்டார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. 3 மந்த்து நான் இங்கே வராமல் இருக்கவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வேறு மோட்டார் போட்டிருக்குறாங்க. தண்ணி வருது. இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக. இப்போ என்ன இந்த செட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மாமியாரை போட்டிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல செட்டு, இந்த இடத்துல போட்டிருந்தோம் தெரியுதுங்களா? இந்த செட்டை பிரித்தாச்சு. இந்த செட்டை பிரிச்சுட்டு இந்த பாருங்கள், எல்லாம் பிரித்து இப்போ எல்லாம் அடைச்சாச்சு. முன்ன ஓப்பனாக இருந்தது இல்லையா, ஓப்பனாக இருந்ததை அடைச்சி க்ளீன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து அந்த டேபிள் அந்த பொட்டியும் இங்கே தான் இருந்துச்சு. இந்த இடத்துல மாமியார் தண்ணி வச்சுருக்குறோம், விளக்கு போட்டாச்சு. விநாயகர் பச்சை பிள்ளையார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பச்சை பிள்ளையார் போடுவாங்க, விநாயகர்லாம் செய்வாங்க. அதனால் அந்த பிள்ளையார் வாங்கி, இதுதான் ஸ்ரீதேவி அடித்த இடம். எங்கள் வீட்டு அடுப்படி சிமெண்ட்டு அடுப்பு, சிமெண்ட்டு, அம்மிக்கல், மிக்சி, கட்டல். இந்த மாமியாருக்கு எண்ணெய் ஊற்றி பொறுத்து கொள்ள அந்த ஐட்டம், ஷாம்பு, கிம்பு, கோலப்பொடி. அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. மாமியாருக்கு செட்டில் போட்டிருந்தோம் இல்லையா ஃபேனு, அது பைப்பில் வந்து 2 பவுனி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் 1. அப்புறம் என்னோடய கூடைப்பை, உங்களுக்கு தான் தெரியுமே என்னோடய கூடைப்பை. இது என் தம்பி கூட தான் வண்டியில் வந்தேன், கூட்டிகிட்டு வந்தோம் ராம்ஜி நகர்லேருந்து. இப்போது வீட்டுக்கு திருவானைக்காவலுக்கு வந்தோம். இவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். மேலே பாருங்கள் பாத்திரமெல்லாம், அந்த 2 பாத்திரம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் பை இல்லை. அதனால் அப்படியே சும்மா கழுவுனதை அப்படியே ஓப்பனாக கமுத்து போட்டு வச்சுருக்கேன். மீது எல்லாமே சாக்கு போட்டாச்சு. நம்ம அப்போ எப்படி சொல்கிறது, மோட்டார் அந்த இடத்துல இருக்குது. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா மோட்டாரு? தெரியும், அது இருட்டாக இருக்கனால தெரியல. மீது எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. நேற்றுக்கு கொஞ்சம் வேலை, இன்றைக்கி கொஞ்சம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக இன்றைக்கி கட்டினது. இது எல்லாமே இன்றைக்கி கட்டினது. மீதி எல்லாமே வந்து நேற்றுக்கு கட்டி போட்டது. அங்கே உள்ளே இருக்கிறது இதெல்லாம் நேற்றுக்கு கட்டி, இதெல்லாம் ஃபோட்டோ. அப்புறம் இந்த பீரோல் மேலே மேக்கப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் இப்போ வந்து பண்ணினேன். சிலிண்டர் வந்து இப்படியே தான் இருக்கும், 2 சிலிண்டரு. அந்த பெட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இது வீட்டில் வந்து சாமி போட்டோ வைக்கிற இடம். அப்புறம் நம்ம சாமி விளக்கு பொறுக்கிற மாடவும். அப்புறம் காலாண்டரெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிக்கலாம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. வடைக்கூடல இப்போ என்னோடய கொழுந்தனாருக்கு தான் விட்டுருக்கேன். என்னோடய கொழுந்தனார் பொண்டாட்டி தான் இப்போ பார்த்துக்குறாங்க, வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எப்படி கிடக்கு பாருங்கள். தளம் போட சொல்லியிருக்கேன், எல்லாம் மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி தளம் போட்டு பைப்படி அந்த இதெல்லாம் இடிச்சிட்டு நல்லா வாட்டமாக தண்ணி போகிற மாதிரி பாதாள சாக்கடை கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு நான் தான் வரணும், இன்னொரு வாட்டி வந்துட்டு தான் அதெல்லாம் சரி பண்ணணும். இவ்வளோ இடம் நம்மளுதுங்க, என்னுடையது. சரிங்களா? இதெல்லாம் சரி பண்ணணும். என்னுடைய இடம் இது. என்னைக்கு வீடு கட்ட விளங்குதோ, ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும். எல்லாத்தையும் ஒரே முட்டா செய்யணுன்னா எப்படி முடியும்? இந்த தம்பிக்கு தாங்க பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு தாங்க ஊருக்கு போகணும், முதல்ல பொண்ணு பார்க்குற ப்ராசஸ் இருக்குது, அதை தான் முடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதனால் அப்படியே இருக்கேன். அதனால் என் வீட்டு வேலைகள். இப்போ எங்கே போகிறேன் தெரியுங்களா? இப்போ எங்கே போகிறேன்னா, இருங்க, இப்போ நான் எங்கே போகிறேன்னா, என் தம்பி குழந்தைக்கு இன்னைக்கு வந்துட்டு
எங்கள் தம்பி பாப்பா சொல்கிறா, என் தம்பியோட பொண்ணு, அத்தை எனக்கு ஹாப்பி பர்த்டே வருது அத்தை அடுத்த மாதம், எனக்கும் என் தம்பிக்கும் புது ட்ரெஸ்ஸு நீ வாங்கி கொடுத்துருத்த அப்படின்னா. சரி வந்தோம், தம்பி வண்டியில் கூட்டிகிட்டு போனதுனால டைம் இருக்குது, இன்னும் நைட்டு தானே நான் பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறுவேன். சரி அவ்வளோ நேரம் டைம் இருக்கிறதுனால இப்போ லால்குடி போகிறோங்க. லால்குடி போய் பாப்பா தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லி இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் கிளம்பலான் இருக்கேன். தம்பி கூட தான் வண்டியில் போகலான் இருக்கேன். வண்டியில் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு நேராக ராம்ஜி நகர் போயிட்டு, ராம்ஜி நகரில் போய் திரும்பி பேலன்ஸ் கறி இருக்குது, நைட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு இன்னொருக்கா குளிச்சுட்டு நைட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. நான் கண்ணாடியை பார்த்து பேசுகிறேங்க, எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுதா, மாலை கண்ணு மாதிரி. ஏன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஒரே இதுவாக எடுக்க முடியாது என்னால், அந்த கட் பண்ணி எடிட் பண்ணி எனக்கு எடுக்க தெரியாது. அதனால் கண்ணாடியில் நான் கரெக்டாக தான் பார்க்குறேன்னான்னு உங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்து பேக் சைடு திருப்பி பேக் சைடே அப்படியே பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? சரி பாய்ங்க. நான் வந்த வேலை ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சிருச்சு. பாய் எல்லாருக்கும் பாய். நைட்டு கிளம்பிடுவேன். இந்த பாருங்க, இந்த கண்ணாடியில் தான் பார்த்து இப்போ பேசுனேன். தெரியுறேன்னா பாருங்க, தெரியுறேன்னா இல்லையா? இருட்டா தெரியுவேன். எல்லாரும் சேலை கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், ஏமாத்திட்டேன்னு நினைக்காதீங்க. சேலை கட்ட முடியல, வண்டியில் வந்ததுனால சேலை கட்ட முடியல, அதனால் சுடிதார்லேயே வந்துட்டேன். சிண்டா போலாமா? வீடியோ எடுத்துட்டேன், வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன். கிளம்பு, எந்திரி. அவங்க குளிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்களா என்னன்னு கேட்டுட்டு கிளம்பலாம்.